அம்பேத்கர் அவமதித்த மாரி பேனர் வச்சுட்டோம், அம்பேத்கர் சிலைய மறைச்சிட்டோம் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. இது வந்து கட்சிக்காரங்களோ, இல்ல காமாட்சி அக்காவோ, இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இத பண்ணல. இது வந்து ஒரு மாலை நேரத்தில ஒரு 5 மணி நேரத்தில நடந்திருக்கும். ஏன்னா பேனர் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிற நேரத்தில இது நடந்திருக்கு. புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணது 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மழை காரணத்தினால. 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் 6 மணிக்கு அங்க வந்தேன். 6:08க்கு நான் உள்ள என்ட்ரி ஆறேன். நான் என்ட்ரி ஆகும்போது அம்பேத்கரோட சிலை முன்னாடி பேனர் கிடையாது. சோ இது வந்து கட்சிக்காரங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க எடுத்து போட்டீங்கன்னா பரவால்ல. யோவ்! பேனர் வைக்கிறவன்லாம் அவன்கிட்டலாம் போய் சண்டை போட்டுக்கின்னு, பேனர் வைக்கிறவன் அவனுக்கு தெரியுமா இங்க தான் வைக்கணும்னு கேட்கக்கூடாதுன்ட்டு. அவன் எங்க வேணா வைப்பான். நாங்க 6 மணிக்கு நாங்க வந்தோம்னா, நாங்க அத பார்த்து நாங்க கிளியர் பண்ணிப்போம். அது கன்டென்ட் கிடைக்கலனா, எதெல்லாம் எடுத்து போறீங்கடா டேய்! ஒஸ்ட்டுடா. அவமதிச்சாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த 100 நாள் சிறப்பு பொதுக்கூட்டத்தில அம்பேத்கர் வந்து எங்களுடைய கொள்கைத் தலைவர். அவருக்கு மரியாதை பண்ணி தான் நாங்க இந்த புரோகிராமே ஸ்டார்ட் பண்றோம். யார் மரியாதை பண்றாங்கன்னா, நீங்க போட்டுக்கிறீங்க அவமதிச்சாங்கன்ட்டு. அ சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி அக்கா. அவங்க அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க. காமாட்சி அக்கா மட்டும் இல்ல. வந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணிட்டு தான் ஸ்டேஜ் மேல ஏறுறாங்க. இப்போ நாங்க வந்து அவங்கள எப்படி வச்சிருக்கோம், அம்பேத்கர வந்து நாங்க எப்படி பார்க்குறோம்ன்றது மக்களுக்கும் தெரியும். அம்பேத்கர ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க அதையும் போட்டு திரிச்சு, சரி போங்க. காசுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. ஐயா